ஐஃபோன் 14 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பாக்ஸை ஓப்பன் மட்டும் பண்ண பீஸு ஒரு நாள் தான் பழைய ஃபோனு. அதை வந்து 47,000 ரூபாய்க்கு வாங்கினோம். எங்கள் கடையில் தெரிஞ்ச கடையெல்லாம் சொல்லி வச்சு வாங்கினோம். இந்த மாதிரி ரேர் அப்பப்போ அமையும். ஸோ 47. இன்னைக்கு ஐஃபோன் 14 நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினச்சாலும் மினிமம் 35,000 40,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு தெரிஞ்ச கடையில் சொல்லி வச்சு ஓப்பன் பண்ண பாக்ஸ் பீஸாக பார்த்து வாங்கினால அப்போ இந்த ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். 67,000 சம்திங். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஆஃபர் ப்ரைஸில், நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் இல்லாமல் சொல்லி வச்சு 128 GB ஜஸ்ட் 47,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ 2 வருஷம் அப்புறமும் கூட ஐஃபோன் 16 வரைக்கும் வந்துருச்சு. இப்போயுமே ஐஃபோன் 14 செகண்ட்ஸில் நீங்கள் தேடினா கூட ஒரு 6 மாதம் 1 வருஷம் யூஸ்டு ஃபோனே 35,000 40,000 ரூபா சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்ச கடையில் சொல்லி வச்சு ஜஸ்ட் செகண்ட்ஸ்னால் ரொம்ப யூஸ்டுன்னு கூட வேணாம், ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ண ஃபோனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் சேவ் ஆகும். அதனால சொல்கிறேன். ஏன்னா இது புதுசாக லான்ச் ஆகும்போது 80,000 ரூபா, நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினால 47,000 ஓப்பன் பண்ண பீஸு. ஸோ இதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்க, ஆஃபர் சமயத்தில் வாங்கினீங்கன்னா உங்கள் காசு பார்த்தீங்கன்னா மிச்சமாகும்.